இந்த இயற்கையில எப்படி பகல் இரவுன்னு 2 விஷயங்கள் இருக்குதோ, அதே மாதிரியே யின் யாங் அப்படின்னு டார்க் எனர்ஜி, லைட் எனர்ஜி அப்படின்னு 2 விதமான எனர்ஜிஸ் இருக்கு. ஸோ இந்த எனர்ஜிஸை பற்றின அவேர்னஸ் இருந்துச்சுன்னா தான் நம்மளால பீஸ்ஃபுல்லாக வாழவே முடியும். ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கல அப்படின்னாலும் நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சாதான் நம்மளுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம லைஃப்பில் நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிற விழிப்புணர்வுக்கு வர முடியும். ஒரு தடவை நம்ம இந்த சைக்காலஜியை பற்றி, டார்க் சைக்காலஜி, நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய தன்மை எந்த தன்மையில் இயங்குறாங்க அப்படிங்கிறத பற்றின விழிப்புணர்வுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு தேவையான இம்யூனிட்டி நம்மளுக்குள்ள இயற்கையாகவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதே பேட்டர்னில் இயங்கிட்டு இருக்கிற மக்கள் வெளியில் சமூகத்தில் நம்மக்கிட்ட நெருங்கும் போது நம்மளால் ஈஸியாக சென்ஸ் பண்ணிக்க முடியும், நம்மளை நம்ம தற்காத்துக்க முடியும். அதுக்காகவே கடவுள் நம்மளை சுற்றியும் நிறைய டார்க் எனர்ஜிஸை கொடுத்து தான் வச்சுருக்காங்க. ஒரு தேனை எடுக்கிறதுக்கு எப்படி வண்டுகள் நிறைய சூழ்ந்து வருமோ அதே மாதிரியே நல்ல குணமுடைய, நல்ல அன்பு கருணை இருக்கக்கூடிய அமிழ்தினிகள் இவங்களை சூழ்ந்து எப்போவுமே டார்க் பீப்புள் இருக்க தான் செய்வாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல எம்பத்தட்டிக்கான பீப்புள் வந்து ஒரு அவேர்னஸ்க்கு வந்து தெளிவடைஞ்சால் மட்டும்தான், விழிப்புணர்வுக்கு வந்தால் மட்டும்தான் நிம்மதியாக வாழ முடியும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுவே ஹேக் பண்ணிடுவாங்க. ஒரே விஷயத்தை திரும்பி திரும்பி சொல்லி சொல்லி ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணி நம்மளுடைய சப்கான்ஷியஸ் பேட்டர்னைவே மாற்றி வச்சுருப்பாங்க. நிறையா சின்ன வயசுலேருந்தே வந்து நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தப்பு தப்பாக ஒரு பயத்தை உருவாக்கி ஏதோ அவங்களுக்கு சாதகமாக நம்மளை டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வாழ்கிறதுங்கிறது பெரிய டாஸ்க்கு தான். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு டயட்டு ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க, இல்லை ஒரு நல்ல வெல்னஸ் ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணணும்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸ்டார்ட் பண்ணி 1 நாள் 2 நாள் தான், 3ஆவது நாள் பண்ண முடியாது. ஏன் முடியலை? அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் ஏன் நம்மளுக்கு இல்லை? ஏதோ ஒன்று தடுக்குது இல்லையா? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு டார்க் எனர்ஜிஸோடைய புல் டவுன் இருக்குது. நம்மளுக்குள்ள இருக்கிற ரெக்கார்ட்ஸ் தான் வந்து காரணம். சப்கான்ஷியஸ் ரெக்கார்ட்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் மாற்றாமல் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். இதை பற்றின அவேர்னஸ் ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கான பயிற்சிகளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதை கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணி வந்தோம்னா தான் ஒரு நல்ல டயட்டு மட்டுமே வந்து நம்மளுக்கு வெல்னஸ் கொடுத்துறாது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கான பயிற்சிகள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.